கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ் பண்ண போகிறோம். ஸோ முக்கியமாக பார்த்தோம்னா நம்ம ஸ்விங் ட்ரேடிங்க்கு ஒரு ஸ்டாக்கை நம்ம எப்படி பிக் பண்ணுறது அப்படின்றது தான் நம்ம டெய்லி ஒரு சீரியலாகவே நம்ம இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஒரு ஸ்டாக்கையும் அனாலிசிஸ் பண்ண போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம இது வரைக்கும் கொடுத்த ஸ்டாக்குகளில் ஒரு புது வாய்ப்புகள் வந்திருக்கு. ஸோ அதுவும் என்னென்னு இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஓகே, ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்விங் ட்ரேடிங்க்கு ஒரு ஸ்டாக்கை எப்படி நம்ம பிக் பண்ணுறது அப்படின்றத பியூர் ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ்டாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு ஸ்டாக்கை பிரேக் அவுட் ஆகுது, ஸோ ஒரு அப்சைடில் போய்கிட்டு இருக்கு அப்படின்னா அதோட டார்கெட் என்ன? ஒருவேளை ஒரு 2 டேஸோ இல்லை 3 டேஸோ அப்சைடில் போயிட்டு அகைன் மறுபடியும் கீழே வருது அப்படின்னா இந்த ஸ்டாக் எதுக்காக வருது? உங்களுக்கு ரீடெஸ்ட் எடுக்கிறதுக்காக வருதா இல்லை ஃபாலோ ஆக போதா அப்படின்றத ஒவ்வொரு ஸ்டாக்கையும் நம்ம கொடுத்ததுலேருந்தே அதை நம்ம ரெகுலராகவே வாட்ச் பண்ணி நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு எஜுகேஷன் பர்பஸ்க்காக. ஸோ இது எல்லாமே உங்களை அடுத்த தளத்திற்கு அழைத்து செல்லும் பயிற்சி களமாக கண்டிப்பாக இது இருக்கும் அப்படின்றதில் நான் நம்புகிறேன். ஓகே, இப்போ நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை பார்த்துட்டு அப்படியே நம்ம ஸ்டாக்குகளுக்குள்ளே உள்ளே போயிடலாம். இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேடர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு கொடுங்க. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நிஃப்டியை நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அதோட ப்ரீவியஸ் ஹைல், அதாவதுங்க பாருங்கள், இந்த 23,805 அப்படியே கிராஜுவலாக மெதுவாக அப்சைடில் போயிட்டுருக்கு. ஒரு அப்சைடு ஒரு டவுன் சைடு அப்படின்ட்டு ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக மெதுவாக அப்படியே போய்கிட்டு இருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அதோட டார்கெட்னு பார்த்தீங்கன்னா இந்த 24,793 டார்கெட்டாக இருக்கும். இதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அப்சைடில் கண்டிப்பாக போகும் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஓகே, பேங்க் நிஃப்டி தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நேற்று அண்டர் பெர்ஃபார்ம். ஸோ பேங்க் நிஃப்டி ஸோ ஆல் டைம் ஹையில் இருக்கும்போது, ஸோ பொதுவாகவே ஒரு ஸ்டாக்காக இருக்கட்டும் இல்லை பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸாக இருக்கட்டும் கொஞ்சம் லேக் ஆகும் சம்டைம்ஸ். ஓகே, இப்போ நம்ம பேங்க் நிஃப்டியை பார்த்துடலாமா? ஓகே ஃப்ரெண்ட், நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸாக பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக். அவங்க என்ன ஸ்விங் ட்ரேடிங்காக இல்லை ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங்காக இல்லை லாங் டேர்ம் ட்ரேடிங்கான்றதை மென்ஷன் பண்ணலை. ஸோ நம்ம எப்பயும் போல் ஸ்விங் அண்ட் ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங்காக நம்ம இதை அனாலிசிஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் நான் அதோட ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் அந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணலை. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த 332 சப்போர்ட் எடுத்துகிட்டு அப்சைடில் போயிருக்கு. ஸோ 392 வரைக்கும் போயிருக்கு. அதாவது இந்த சேனலை டச் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்னவாயிருக்கு, கீழே தான் வந்திருக்கு. ஸோ இப்போ மறுபடியும் அப்சைடில் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணணும் ஃபஸ்ட்டு ஒன். இதை பிரேக் பண்ணதுக்கப்புறம் இதோட ப்ரீவியஸ் ஹையையும் பிரேக் பண்ணணும். ஸோ இந்த 392க்கு மேலே ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸ்விங் ட்ரேடிங்காக இருக்கட்டும் இல்லை ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங்காக இருக்கட்டும். ஸோ நம்ம சொன்ன மாதிரி நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங் எடுக்கிறீங்கன்னா டெய்லியில் உங்களுக்கு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகணும். ஒரு ஷார்ட் டேர்முக்காக நீங்கள் என்ட்ரி எடுக்க போகிறீங்கன்னா வீக்லியில் உங்களுக்கு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகணும். ஸோ இதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க. ஓகே, எஸ்எல்லை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம், ஸோ எனக்கு என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் நம்ம எந்த அளவுக்கு உங்களோட ரிஸ்க் அப்படி இருக்குன்றதை நீங்கள் பார்த்துக்குறீங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அது புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகட்டும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம இதை எஸ்எல் என்னன்றதை பார்த்துக்கலாம். ஸோ ஓகே, டார்கெட் அப்படின்றது ஃபஸ்ட் டார்கெட்டாக 470 இருக்கும். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு அதோட ஆல் டைம் ஹையாக இருக்கும். அதோட ஆல் டைம் ஹையை நீங்கள் டார்கெட்டாக வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்மளோட ஸ்டாக்குலாம் பார்த்துடலாமா? ஸோ சண்டே நான் உங்களுக்கு இந்த காட்ஃப்ரே ஃபிலிப்ஸ் கொடுத்துருந்தேன். ஸோ அது பிரேக் அவுட் ஆகிருக்கு. இன்னும் நிறைய வாய்ப்புகள் நம்ம கொடுத்த ஸ்டாக்குகள்லேயே வந்திருக்கு. நியூ பையிங்கும் நீங்கள் பண்ணலாம். ஓகே, ஆல்ரெடி நீங்கள் வாங்கி வச்சுருந்தீங்கனாலும் அதை பற்றி அப்டேட்டை நம்ம அதாவது ரிவ்யூ பண்ணலாம். ஸோ இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகே, இப்போது இந்த காட்ஃப்ரே ஃபிலிம்ஸ் நம்ம சண்டே வீடியோவில் போட்டிருந்தோம். ஸோ மல்டி இயர் பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் அப்படின்றத ஹெட்லைன்ஸில் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ கரெக்டாக பாருங்கள்,
இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ என்ட்ரி நம்ம கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் என்ட்ரி எடுத்துக்கிட்டு நீங்கள் எஸ்எல் வந்து நம்ம சொன்ன மாதிரி 7694 நீங்கள் எஸ்எல்லாக வச்சுக்கோங்க. இல்லை உங்களோட ரிஸ்க் ரிவார்டுக்கு தகுந்த மாதிரியும் நீங்கள் வச்சுக்கிடலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இல்லைன்னா இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது பிரேக் அவுட் ஆகிருக்கு பார்த்தீங்களா, இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே கூட நீங்கள் எஸ்எல்லை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்க. இதுக்கு கீழே பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி அதாவது எஸ்எல்லை கொடுத்துட்டு வெளில வந்துடலாம். இதோட டார்கெட் நம்ம சொன்ன மாதிரியே 10,900 அப்படின்றது டார்கெட்டாக இருக்கும். ஓகே, நம்ம இன்றைக்கு உள்ள ஸ்டாக்குகளையும் பார்த்துருவோம். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் ஐஎக்ஸ் வந்து ஒரு நல்ல ரிசல்ட்ஸை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நம்ம ரிசல்ட் பேஸ்டாகவே நம்ம ஆல்ரெடி கொடுத்துருந்தோம். ஸோ இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கொடுத்த அன்னைக்கு உங்களுக்கு வந்து பேரிஷ் கேண்டில் தான். இப்போது என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது கரெக்டாக இந்த ட்ரெண்டலுக்கு மேலே ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆயிருக்கு. இப்போது நம்ம என்ட்ரி எடுக்க வேண்டாம். ஏன் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. ஸோ இந்த இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து அப்படியே டபுள் டாப்பாக மாறி என்ன பண்ணலாம், கீழேயும் வரலாம். ஸோ அதனால் இதோட ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணி ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகட்டும். 195க்கு அபோவ் ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் டெய்லியில் பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஸ்விங் ட்ரேடிங்க்கு இந்த ஸ்டாக்கை எடுத்துக்கிடலாம். இல்லை நான் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க நீங்கள் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கலாம். பட் ப்ராப்பரான பிரேக் அவுட் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதோட ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணணும். அதாவது இந்த கேண்டில் இந்த 194க்கு மேலே ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் நியூ பையிங் போகலாம். ஆல்ரெடி நீங்கள் வாங்கி வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ணலாம், தாராளமாக வெயிட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம சிடிஎஸ்எல் கொடுத்துருந்தோம். சிடிஎஸ்எல் இப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நேற்று ஒரு 5% வந்து டவுன் சைடில் போச்சு. டவுன் சைடில் போயிட்டு அப்படியே என்னாச்சு, சிடிஎஸ்எல் அப்படியே ரெக்கவர் ஆச்சு. ரெக்கவர் ஆகிட்டு லாஸ்ட்டாக 1.1% வந்து இப்போது டவுன் சைடில் முடிஞ்சிருக்கு. ஸோ இது ஒரு நோ இஷ்யூ. ஸோ இருந்தாலும் நம்ம இந்த ஸ்டாக்கை நீங்கள் யாராவது ஹோல்டு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், வெயிட் பண்ணலாம். ஸோ நம்ம எஸ்எல்ன்றது இந்த நெக்லைன் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஒரு அப் சைடில் நல்லா போயிட்டு இருந்த ஒரு ஸ்டாக் உங்களுக்கு கீழே டவுன் சைடில் வந்துக்கிட்டு இருக்கு. யாரும் பேனிக் ஆக வேணாம், வெயிட் பண்ணுவோம். இந்த ட்ரெண்ட் லைன் எப்படி சொல்கிறது, இந்த கேண்டிலை பொறுத்த வரைக்கும் அதாவது இந்த புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு பார்த்தீங்களா, அப்படியே கூட மேலே போகலாம். ஸோ இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை இதுக்கு மேலே ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகி அப்படியே கூட அப் சைடில் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் வெரி ஹை. ஒரு வேளை கீழே வந்துச்சு அப்படின்னாலும் இந்த நெக்லைன் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஓகே, இப்போது நம்ம பார்க்க வேண்டிய அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். இன்னைக்கு உள்ள பிரேக் அவுட் ஸ்டாக்கை நம்ம பார்த்துடலாம். ஓகே, இந்த ஒன்றை மட்டும் நம்ம பார்த்துடலாம். ஐஆர்டிஏ நம்ம கொடுத்துருந்த ஸ்டாக்ஸ் தான். ஸோ ஒரு இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர் நம்ம கொடுத்துருந்தோம். இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்களா. ஸோ நம்ம இன்னொரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்லணும். ஸோ நம்ம ட்ராப் பண்ணுறது நானாக இருக்கட்டும் இல்லை யாராக இருக்கட்டும், ஸோ நம்ம அதாவது நம்ம டெக்னிக்கலாக நம்ம ட்ராப் பண்ணுறது நம்ம பண்ணுறது கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணணும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நமக்கு சொல்லிடும். ஸோ மார்க்கெட் வந்து கரெக்டாக ரெஸ்பெக்ட் பண்ணும். ஸோ நம்மளோட ட்ரெண்ட் லைனை மார்க்கெட் வந்து கரெக்டாக ரெஸ்பெக்ட் பண்ணிச்சு அப்படின்னா நம்ம ட்ராப் பண்ணுற ட்ரெண்ட் லைன்லாம் கரெக்டு அப்படின்னு அர்த்தம். ஸோ சம்டைம்ஸ் என்றைக்கோ ஒரு நாள் சில இஷ்யூனால் ஒரு நியூஸாக இருக்கட்டும் இல்லை குளோபல் இஷ்யூவாக இருக்கட்டும், இந்த மாதிரியான ரீசன்னால் என்ன ஆகும், ஸோ நம்ம போடுற அந்த ட்ரெண்ட் லைனை வந்து அது வந்து ரெஸ்பெக்ட் பண்ணாது. ஸோ கரெக்டாக பாருங்கள், நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். எப்போ சொல்லியிருந்தேன்னா இந்த குட்டி குட்டியாக புல்லிஷ் கேண்டில் ஒரு வந்திருக்கு பார்த்தீங்களா இந்த நெக் லைனில், அப்போவே சொல்லியிருந்தேன் அப்சைடில் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குன்னு. ஸோ இன்றைக்கி நேற்று 1.5% வந்து அப்சைடில் போயிருக்கு. ஸோ நீங்கள் ஐஆர்டிஏ வந்து ஆல்ரெடி வச்சுருந்தீங்கன்னா ஹோல்டு பண்ணுங்கள். நியூ பையிங் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இப்போது நியூ என்ட்ரியை பண்ணலாம். அதுக்காக தான் நான் அதை சொல்லி அப்டேட் பண்ணேன். ஓகே, இப்போ இன்றைக்கி உள்ள ஸ்டாக்கை நம்ம ஓகே ஃப்ரெண்ட், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன். ஓகே, ஸோ இந்த ஸ்டாக் வந்து நேற்று ஒரு 5%க்கு மேலே அப்சைடில் போயிட்டு உங்களுக்கு என்ன இருக்குது, ஒரு 3.5% வந்து புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ என்ட்ரின்றது நம்ம கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம என்ட்ரி எடுத்துக்கிடலாம். ஓகே, எஸ்எல்ன்றது என்னை பொறுத்த வரைக்கும், இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் எஸ்எல் உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு வேணாலும் உங்களோட ரிஸ்க்கை வச்சுக்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எஸ்எல் அப்படின்றப்போ நான் எங்கே வைப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள்,
நான் ஒரு மைனர் ட்ரெண்டு ட்ரா பண்ணுறேன். இந்த மைனர் ட்ரெண்டில் வந்து ஒரு வேளை கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்டாக் இந்த மைனர் ட்ரெண்டில் வந்து என்ன ஆகும், சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் அப்சைடில் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் தான் வெரி வெரி ஹை. இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணோம். ஃபஸ்ட்டு 2 ரீசன் இருக்குது. உங்களுக்கு 2 ப்ராபபிலிட்டி இருக்குது. ஃபர்ஸ்ட் ப்ராபபிலிட்டி இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் அப்சைடில் போயிட்டு அகைன் என்ன ஆகும், சம்டைம்ஸ் வந்து ரீடெஸ்ட் எடுக்கலாம். இல்லை ஏதோ ஒரு இஷ்யூவால் ஒரு 3%, ஒரு 4%, இல்லை 5% அப்சைடில் போயிட்டு அகைன் மறுபடியும் கீழே வந்துட்டு என்ன ஏதோ ஒரு இஷ்யூவில் வந்தாலும் கூட என்ன ஆகும், ரீடெஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு இந்த ட்ரெண்ட் லைன் ரெஸ்பெக்ட் பண்ணோம். செகண்ட் என்ன ஆகும் அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் இந்த மைனர் ட்ரெண்டை ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் அப்சைடில் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் நீங்கள் எஸ்எல் இந்த ட்ரெண்ட் லைன் 144. செகண்ட் பார்த்தீங்கன்னா இது இந்த மைனர் ட்ரெண்ட். இந்த ரெண்டில் நீங்கள் எதை வேணாலும் எஸ்எல்லாம் வச்சுக்கலாம். ஓகே, இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஓசிஎல் வந்து அப்சைடில் போகிறதுக்கான ஐஓசிஎல் மட்டும் கிடையாது, இந்த பெட்ரோலியம் சம்மந்தமான இந்த ஸ்டாக் எல்லாமே அப்சைடில் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் வெரி வெரி ஹை. ஏன்னா க்ரூட் ஆயிலோட விலை ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ இதனால் இந்த கம்பெனிகளுக்கெல்லாம் லாபம் அதிகமாகும். ஸோ ஐஓசிகளோட ரிசல்ட்ஸ் வந்து நல்லா வந்திருக்கு, அதையும் நான் பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் இப்போது டெக்னிக்கலாகவும் இந்த ஸ்டாக் வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ ரிசல்ட்டும் நல்லாயிருக்கு, அதே சமயத்தில் டெக்னிக்கலாகவும் நல்லாயிருக்கு. அப்படின்றப்ப நம்ம அந்த ஸ்டாக்கை தைரியமாக வாங்கலாம். உங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கான பாசிபிள்ஸ் வெரி வெரி ஹை. ஓகே, இதோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது இதோட ப்ரீவியஸ் ஹையை நம்ம ஃபஸ்ட்டு டார்கெட்டாக வச்சுக்கலாம். 167 நீங்கள் ஃபஸ்ட்டு டார்கெட்டாக வச்சுக்கலாம். செகண்ட் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது 182, அதோட ஆல் டைம் ஹையை நீங்கள் செகண்ட் டார்கெட்டாக வச்சுக்கலாம். சாரி, அது ஆல் டைம் ஹை கிடையாது, அது செகண்ட் டார்கெட். அதோட ஆல் டைம் ஹை 193. நான் பாடியில் தான் வச்சுருக்கேன். 193க்கு கொஞ்சம் மேலே இருக்குது அதோட விக்கு. ஸோ 193 நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு ஷார்ட் டேர்முக்காக நீங்கள் இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டாக்கை நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு ஷார்ட் டேர்முக்காகவும் நீங்கள் இந்த ஸ்டாக்கை வாங்கலாம். அப்படி வாங்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீக்லியில் ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகட்டும், ஃப்ரைடே வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வீக்லியில் பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ட்ரியை ஷார்ட் டேர்முக்காக நீங்கள் எடுத்துக்கிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இன்னொரு விஷயம், நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஹெச்ஏஎலோட ரிசல்ட்ஸ் கேட்டிருந்தாங்க. ஹெச்ஏஎலோட ரிசல்ட் இன்னும் அப்டேட் பண்ணலை. ஸோ அவங்க இன்னும் போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அதையும் கண்டிப்பாக பார்ப்போம். ஸோ இன்னொரு விஷயம், நம்ம கொடுத்த ஸ்டாக்குகளில் ரிசல்ட்ஸ் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். இன்னொரு விஷயம் பார்த்தா, இந்த நம்ம ஜொமேட்டோவோட ரிசல்ட்ஸ் வந்து எதிர்பாராத விதமாக லாஸில் தான் முடிஞ்சிருக்கு. அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சில குவார்ட்டர்ஸ் வந்து ப்ராஃபிட்டில் வந்திருந்துருக்கு. ஸோ இந்த டைம் வந்து லாஸில் தான் லாஸை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி இருந்தாலும் கூட இன்றைக்கி, அதாவது திங்கட்கிழமை என்னாச்சுன்னா ஒரு 2% வந்து அப்சைடில் போயிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றியும் அன்பும்.